சரிகமபா லிட்டில் சாம்பியன் சீசன் 5ல இந்த வாரம் நடக்க போகிற போட்டியில் வெர்சடைல் அப்படிங்கிற மாதிரி சுட்டு வைக்கிறாங்க. அப்படி வைக்கக்கூடிய அந்த வெர்சடைல் ரவுண்டில் அபிஷேகோட பர்ஃபார்மன்ஸ் ரொம்பவே மோசமாக இருந்திருக்கு அப்படிங்கிற மாதிரியும், சொல்லப்போனால் இந்த வாரம் தன்வி தான் 4வது ஃபைனல்ஸாக தேர்ந்தெடுக்கப்படுறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது அப்படிங்கிறத எஸ்பி சேனல் அவர்கள் ஒரு ஹிண்ட் மூலயமா ப்ரோமோவில் காமிச்சிருக்காரு. சரிகமபா லிட்டில் சாம்பியன் சீசன் 5ல ஏற்கனவே விஷ்ணுவர்தன், அக்ஷித் நிருபம், போன வாரம் வர்ஜா, இவங்க 3 பேருமே அடுத்தடுத்து டிக்கெட் ஃபினாலே வாங்கி ஃபினாலே சேர்ல போய் உட்கார்ந்துருக்காங்க. இப்போ இருக்கக்கூடியது மீதி 2 ஸ்லாட் தான். 4வது அப்புறம் 5வது இடத்த சுமன்ராஜ், மோக்ஷிதா, ஸ்ரேயா ஸ்ரீராம், தன்வி அப்புறம் அபிஷேகா, இந்த போட்டியாளர்களில் யார் அந்த 2 சீட்டை பிடிக்க போறாங்க, யார் ஃபினாலே போக போறாங்க அப்படிங்கிறது எதிர்பார்ப்பா மாறி இருக்கு. ஆனா இப்போ இருக்கக்கூடிய போட்டியாளர்களில் டாப் 3 அப்படின்னு நம்ம ஃபில்டர் பண்ணோம்னா சுமன்ராஜ், தன்வி அப்புறம் அபிஷேகாவை சொல்லலாம். ஒருவேளை இந்த வாரம் தன்விக்கும் அதுக்கு அடுத்த வாரம் சுமன்ராஜுக்கும் டிக்கெட்டு ஃபினாலே கிடச்சி அவங்க ஃபினாலே போயிட்டாங்கன்னா அபிஷேகா ஃபினாலே போகிறதுக்கு வாய்ப்பு இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஜட்ஜஸோட ஸ்கோர் அடிப்படையில் டிக்கெட்டு ஃபினாலே அனுப்புறது இப்போ நடந்துகிட்டு இருக்கு இந்த டிக்கெட்டு ஃபினாலே மூலயமா. ஆனால் மக்கள் ஓட்டு அடிப்படையில் ஒருத்தவங்க உள்ளே போகிறாங்க அப்படிங்கும்போது கண்டிப்பாக அந்த ஒரு வாய்ப்பு அபிஷேகாவுக்கு தான் கிடைக்கும். இந்த சீசன் 5 ஆரம்பிச்சிருந்து இப்போ வரைக்கும் மக்கள்கிட்ட அதிக ஆதரவு வாங்கிட்டு இருக்கிறது அபிஷேகா தான். எல்லா வாரங்களும் கோல்டன் ஷவர் வாங்கி கோல்டன் பெர்ஃபார்மன்ஸ் வாங்கி தனக்குன்னு ரசிகர் பட்டாளத்தை உருவாக்கி வச்சிருக்காங்க அபிஷேகா. ஆனால் அபிஷேகாவோட பர்ஃபார்மன்ஸ் கடந்த ஒரு சில வாரங்கள் ரொம்ப மோசமாகவும் கொஞ்சம் சுமாராகவும் தான் இருந்திருக்கு. போன வாரம் இஞ்சி இடுப்பழகி பாட்டை பாடும்போது கூட சிங்கர் ஸ்ரீனிவாஸ், உன்னோட குரலுக்கு இந்த பாட்டு சுத்தமாக செட் ஆகலை, டோட்டலாக டைவர்ட் ஆகிடுச்சு அப்படிங்கிற மாதிரி தான் கமெண்ட்ஸ் கொடுத்துருந்தாரு. அதுக்கப்புறம் சுமன்ராஜ், வர்ஜா அப்புறம் தன்வி, இவங்க 3 பேரையும் ஃபில்டர் பண்ணி அதில் வர்ஜாவுக்கு 3வது ஃபைனல்ஸாக கொடுத்துருக்காங்க. இந்த வாரம் எஸ்பி சேனல் அவர்கள் தன்வியோட பெர்ஃபார்மன்ஸை பார்த்துட்டு 3 வாரம் கேட் ஓப்பன் ஆச்சு, கேட்டு பக்கத்தில் போயிட்டு திரும்ப வந்துட்டேன், கண்டிப்பாக இந்த வாரம் உள்ளே போகணும், அதை நான் பார்க்கணுங்கிற மாதிரி தான் கமெண்ட்ஸ் கொடுத்துருந்தாரு. இவர் சொல்லக்கூடிய இந்த இன்டைரக்டான மெசேஜை வச்சு பார்க்கும்போது கண்டிப்பாக இந்த வாரம் தன்வி தான் 4th ஃபைனல்ஸாக வரப்போகிறாங்க அப்படிங்கிறது ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம் ஆயிருக்குதான். ஆனால் அபிஷேகாவோட பெர்ஃபார்மன்ஸ் முன்னாடி இருந்த வாரங்களை விட கடந்த சில வாரங்கள் ரொம்ப சுமாராக பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறதால ஜட்ஜஸ் கொடுக்கக்கூடிய கமெண்ட்ஸ் அபிஷேகாவுக்கு ஒரு பின்னடைவை ஏற்படுத்துமா அப்படிங்கிற சந்தேகம் ஏற்பட்டிருக்கு. போன வாரம் சிங்கர் ஸ்ரீனிவாஸ் கொடுத்த கமெண்ட்ஸாக இருக்கட்டும், இந்த வாரம் அபிஷேகாவை பார்த்து எஸ்பி சேனல் அவர்கள் இந்த ஒரு பர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப பத்தாது, டிக்கெட்டு ஃபினாலே கூட பாடுறதுக்கான பர்ஃபார்மன்ஸ் இது கிடையாது, அங்கங்கே நிறைய இடங்களில் ட்ராக் மாறி போகிறது, மற்றவங்களை கம்பேர் பண்ணும்போது அந்த ஹை பிச்சில் போகும்போது டோன் மாறுறது, இது எல்லாமே ஒரு பெரிய பேக்லாக வந்திருக்கு. கண்டிப்பாக அபிஷேகாட்ட இப்படி ஒரு பெர்ஃபார்மன்ஸ் நான் எதிர்பார்க்கல, பட் வேறு வழி இல்லை, இன்னும் ஒரு வாரம் இருக்குது, அடுத்த வாரம் நான் ட்ரை பண்ண அபிஷேகா அப்படிங்கிற மாதிரி கமெண்ட்ஸ் கொடுத்துட்டாராம். ஸோ இது மூலயமா சுமன் அப்படின்னா தன்வி, இந்த 2 நபர்களில் ஒரு ஆள் 4th ஃபைனல்ஸாக எடுத்து வைக்க போகிறாங்க. 5வது சேர்லையும் போயிட்டு அபிஷேகா உட்காரலன்னா மக்கள் ஓட்டு அடிப்படையில் ஃபினாலே போகிற தவிர அபிஷேகாவுக்கு வேறு ஆப்ஷனே கிடையாது. என்ன நடக்க போது, கடந்த ஒரு சில வாரங்களாகவே ஜட்ஜஸ் சொல்கிற மாதிரி அபிஷேகோட பர்ஃபார்மன்ஸ் சுமாராக இருக்கா அப்படிங்கிறத கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.